டெல்லி மதுபான கொள்கை முறைகேடு வழக்கில் உச்சநீதிமன்றம் கடுமையான கேள்விகளை முன்வைத்திருக்கிறது. டெல்லி மதுபான கொள்கை வழக்கில் கைது செய்யப்பட்ட ஆம் ஆத்மி நிர்வாகி சஞ்சய் சிங் ஜாமீன் கோரிய வழக்கில் நீதிபதிகள் சரமாரியான கேள்விகளை முன்வைத்திருக்கிறார்கள். எந்த ஆதாரமுமின்றி 6 மாதங்களாக சிறையில் அடைப்பதா என்று நீதிமன்றம் கேள்வி எழுப்பியிருக்கிறது. அண்மை செய்தியாக திரையில் பார்க்கிறோம். விவரங்களை வழங்குவதற்காக நம்மோடு இணைகிறார் மூத்த பத்திரிகையாளர் அரவிந்த் குணசேகரன். கூடுதல் தகவல் சார். டெல்லி மதுபான கொள்கை ஊழல் வழக்கில் ஊழலாக கூறப்படும் அந்த வழக்கில் டெல்லியின் ஆம் ஆத்மி கட்சியின் மூத்த தலைவர்களில் ஒருவருமான சஞ்சய் சிங் என்பவரை அமலாக்கத்துறை கைது செய்திருந்தார்கள். இந்த வழக்கில் தற்போது சஞ்சய் சிங் ஆனது அமலாக்கத்துறை காவல் முடிவடைந்த நிலையில் தற்போது நீதிமன்ற காவலில் இருக்கிறார். கடந்த 6 மாதங்களாக அவர் நீதிமன்ற காவலில் தொடர்ந்து இருந்து வருகிறார். இந்நிலையில் தான் தன்னுடைய கைது சட்டத்துக்கு புறம்பானது என கூறி உச்சநீதிமன்றத்தில் மனுவை தாக்கல் செய்கிறார். அதனைத் தொடர்ந்து அவருடைய ஜாமீன் மனுவானது கீழமை நீதிமன்றம் ரத்து செய்கிறது. டெல்லி உயர் நீதிமன்றமும் அவருடைய ஜாமீன் மனுவை தள்ளுபடி செய்ததை தொடர்ந்து அவர் தற்போது உச்சநீதிமன்றத்தில் ஜாமீனும் கோரியிருக்கிறார். இந்த வழக்கானது தற்போது உச்சநீதிமன்றத்தில் விசாரணை நடைபெற்று வருகிறது. அவருக்கு சார்பாக ஆஜராக மூத்த வழக்கறிஞர் அபிஷேக் மனு சிங்வி தன்னுடைய வாதத்தை நிறைவு செய்திருக்கிறார். அவர் முன்வைக்கும் வாதங்கள் 2 தான். ஒன்று, இந்த வழக்கில் சஞ்சய் சிங் கைது செய்யப்படுவது வெறும் ஒரே ஒருவருடைய வாக்குமூலத்தை மட்டுமே அடிப்படையாக கொண்டு அவர் கைது செய்யப்பட்டிருக்கிறார். அந்த நபரின் பெயர் தினேஷ் அரோரா. அவர் மொத்தம் 10 வாக்குமூலத்தை எழுத்துப்பூர்வமான வாக்குமூலமாக அமலாக்கத்துறையிடம் கொடுத்திருக்கிறார். அந்த 10 வாக்குமூலத்தில் 10வது கொடுக்கும் வாக்குமூலத்தில் தான் சஞ்சய் சிங் நான் 2 கோடி ரூபாய் பணம் கொடுத்தேன் என அவர் வாக்குமூலம் கொடுத்திருக்கிறார். அந்த அடிப்படையிலே சஞ்சய் சிங் கைது செய்யப்படுகிறார். இதில் வினோதம் என்னவென்றால், இதே தினேஷ் அரோரா இந்த வாக்குமூலம் கொடுத்ததற்கு பிறகு இந்த தினேஷ் அரோராவை இந்த வழக்கிலிருந்து விடுவிக்கிறது அமலாக்கத்துறை. அவரை தங்களுடைய அமலாக்கத்துறையின் சாட்சியாக மாற்றுகிறார்கள். அவர் சிபிஐ வழக்கில் அவர் குற்றவாளியாக இருக்கிறார். ஆனால் இந்த வாக்குமூலத்தை தொடர்ந்து அவர் குற்றவாளி என்ற ஸ்தானத்தில் இருந்து குற்றவாளி அந்த தரத்தில் இருந்து மாறி அவர் அமலாக்கத்துறையின் சாட்சியாக மாறுகிறார். அவருக்கு மன்னிப்பும் வழங்குகிறது அமலாக்கத்துறை. எனவே அவர் இந்த வாக்குமூலத்தை, அதாவது அவர் இந்த வழக்கிலிருந்து தன்னை விடுவித்துக் கொள்ளவே சஞ்சய் சிங் எதிராக இந்த வாக்குமூலத்தை கொடுத்திருக்கிறார். வெறும் ஒரே ஒரு வாக்குமூலத்தை மட்டுமே அடிப்படையாக கொண்டு சஞ்சய் சிங்கை கைது செய்திருக்கிறார்கள் என்பதுதான் அபிஷேக் மனு சிங்வி சஞ்சய் சிங் சார்பில் ஆஜரான வழக்கறிஞர் வாதமாக இருந்தது. இதனை கேட்டுக்கொண்ட உச்சநீதிமன்றம் தான் கடுமையான கேள்விகளை அமலாக்கத்துறையிடம் முன்வைத்திருக்கிறார். அதாவது, எதன் அடிப்படையில் சஞ்சய் சிங்கை கைது செய்தீர்கள் என்று அமலாக்கத்துறை கேட்டபோது அமலாக்கத்துறையின் இதே பதிலைத்தான் கூறுகிறார்கள். அதாவது, இந்த தினேஷ் அரோராவின் வாக்குமூலத்தை வைத்தே அவரை கைது செய்தோம் என கூறுகிறார்கள். அதற்கு தான் உச்சநீதிமன்றம் கேட்கிறது, அவர் வீட்டிலிருந்து எந்த பணமும் நீங்கள் கைப்பற்றவில்லை, அவர் பணம் வாங்கியதற்கான வேறு எந்த ஆதாரமும் உங்கள் கையில் இல்லை. ஆனால் ஒருவருடைய வாக்குமூலத்தை மட்டுமே வைத்து நீங்கள் கைது செய்திருக்கிறீர்கள். ஆனால் வாக்குமூலம் கொடுத்தவர் குற்றவாளி என்ற இடத்திலிருந்து அவருக்கு நீங்கள் மன்னிப்பும் வழங்கி அவரை நீங்கள் உங்களுடைய சாட்சியாக மாற்றிக் கொண்டீர்கள். எனவே இதனை மட்டும் வைத்து நீங்கள் எப்படி அவரை கைது செய்தீர்கள் என்ற கேள்விதான் உச்சநீதிமன்றம் முன்வைத்திருக்கிறது. மேலும் ஒரு முக்கிய கேள்வியாக உச்சநீதிமன்றம் முன்வைப்பது, இந்த சிபிஐ தொடர்ந்த வழக்கில் சஞ்சய் சிங் குற்றவாளியே கிடையாது. சிபிஐ வழக்கில் அவர் குற்றவாளி கிடையாது. டெல்லி அமைச்சரவையில் அவர் எந்த அமைச்சர் பதவியும் கிடையாது. அவர் வெறும் ராஜ்யசபா ஆம் ஆத்மி கட்சியின் ராஜ்யசபா எம்பி. எனவே எந்த முகாந்தரத்தின் அடிப்படையில் அவரை கைது செய்திருக்கிறீர்கள் என்ற கேள்வியை அமலாக்கத்துறையிடம் உச்சநீதிமன்றமானது முன்வைத்திருக்கிறார்கள். அமலாக்கத்துறை எங்களுக்கு பதிலளிக்க கால அவகாசம் வேண்டும் என கேட்டபோது அந்த கால அவகாசம் எல்லாம் தர இயலாது. ஏனென்றால் 6 மாத காலமாக அவர் சிறையில் இருக்கிறார். எனவே இந்த கால அவகாசம் எல்லாம் தர இயலாது. இன்று மதியம் 2 மணிக்கு உணவு இடைவேளைக்கு பிறகு உச்சநீதிமன்றம் மீண்டும் விசாரணை துவங்கும் போது உங்களுடைய அனைத்து கேள்விகளுக்கும் உங்களுடைய பதிலை கொடுக்க வேண்டும் என உச்சநீதிமன்றம் கடுமையான வார்த்தைகளை அமலாக்கத்துறைக்கு எதிராக பயன்படுத்தி இருக்கிறார்கள். தொடர்ந்து அமலாக்கத்துறை இதுபோல பல்வேறு இடங்களில் வெறும் வாக்குமூலத்தை மட்டுமே அடிப்படையாக வைத்து வேறு எந்த ஆதாரமும் இல்லாமல் பலரை கைது செய்திருக்கிறார்கள். எனவே அதற்கு இன்றைய தினம் உச்சநீதிமன்றம் ஒரு தெளிவான பதிலை கொடுப்பார்கள் என்றுதான் அனைவராலும் எதிர்பார்க்கப்படுகிறது. நன்றி சார், இணைந்தமைக்கா. உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.